சின்ன வயசுலலாம் அப்பாக்கு என்ன அதிகமா அதான் சொல்ல வரேன். இப்பதான் வந்துட்டு செல்லம் 2 பேருக்குமே ரொம்ப. ஃபர்ஸ்ட்லாம் பிடிக்கவே பிடிக்காது திட்டுறதெல்லாம். ஏன் இப்படி இருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் நல்லா ஜாலியாக இருக்காங்க பேரண்ட்ஸ்ன்னு இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது அவர் அப்படி இருந்தது தான் கரெக்ட். அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார் அவர். ஏன்னா அம்மா கொஞ்சம் ஜாலி டைப் தான், அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்றது மற்றவங்களே லைக் பார்த்து வியந்திருக்காங்க. ஸோ அது ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஆப்வியஸாக அப்பா ப்ரொடெக்டிவாக இருந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தனால மட்டும்தான் நாங்கள் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது வரும்போது வி ஃபீல் ஓகே, ஹாப்பி, மெச்சோர்டாக யோசிப்போம் அந்த டைமில். ஸோ ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கிற டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே விட ஆரம்பித்தார். அப்படியே போனாலும் 5:30 6க்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும், அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும். போக போக என்ன ஆயிடுச்சு, 10 மணிக்கெலாம் வந்து வர டைம் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் கொடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ் நீ பேசு அப்படிலாம் சொல்லுவோம். வீட்டுக்கு வரும்போது என் அம்மா சொல்லியிருப்பாங்க திட்டிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது அப்போ நார்மலாக தான் இருப்பார் அவர். ஆக்சுவலி நான் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறி வர சவுண்டு கேட்டு எங்கே போனாவ, அறிவில்லை, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வேணும்னே கத்துவார். நம்ம பயப்படுவோன்ட்டு. ஸோ இது எப்போவுமே நான் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தால் அது பண்ணக்கூடிய விஷயம் அவர். சரி, நீங்கள் சொல்லுங்கள். அப்பா அம்மாக்கு நம்ம 2 பேர் சேர்த்து இது செஞ்சிடணும், ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும்னா என்னன்னு அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிகிட்டே தான் இருக்கா. நான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததும் நானும் அப்படியே கூட சப்போர்ட் பண்ண. ஆக்சுவலி அவளும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கா, மூவி பண்ணிட்டா. நான் இது வரைக்கும் ஒரு செட்டு அழுவலை. என் அப்பா வந்து இப்படி அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்றப்போ நானும் ஸ்ட்ராங் தான், அவளும் ஸ்ட்ராங் தான். ஸோ அப்பா அதுக்கு மேலே ஹி ஹேஸ் வில் பவர். ஸோ கண்டிப்பாக இஸ் கெட்டிங் பெட்டர்ன்றது. அவ்வளோதான். இப்போ டான்ஸ் ஆட வேண்டியது, அடுத்து எப்போ டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் பேசுவார் அவரும். ஸோ அந்த விஷயம் கேட்கும்போது மனசில் அந்த பதட்டம் எல்லாம் இருந்துச்சு தான். பட் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். இல்லை இது எண்டு கிடையாது, நமக்கு இனிமே தான் லைஃபே இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இன்னும் அவர் நிறைய பார்க்கணும், நானும் நிறைய பண்ணணும், அவளும் நிறைய பண்ணணும், அதெல்லாம் அவர் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஹி வில் கெட் பெட்டர் அண்ட் கம் பேக். அவ்வளோதான். நான் வந்து பயங்கர ஓவர் திங்கிங் பர்சன். ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா இது அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ரொம்ப யோசிப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எனக்கு இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கும்ல, நமக்கே ஒரு இன்னர் தாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி எனக்கு இது ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு செட்டு கண்ணில் தண்ணி வந்துச்சு, அதை அப்படியே இறக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துடுவார், அவ்வளோதான். உங்களுக்கு சேம் தான். ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. எங்களுக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அப்புறம் கேஷுவலாக அப்படியே போயிடுச்சு. அப்பாவும் கேஷுவலாகவே இருந்தார், அவர்கிட்ட நார்மலாக அப்படியே போயிடுச்சு. அது அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அம்மா ஓகே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுமே எங்களை மாதிரி தான், வெளியில் காட்டிக்க மாட்டாங்க பெருசாக, உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்பாவும் அதே தான், உள்ளுக்குள்ளே இருக்கும், பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பட் மேனேஜபிள் தான், அப்படியே போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். சரி, நீங்கள் சொல்லுங்கள். அப்பா அம்மாக்கு நம்ம 2 பேர் சேர்த்து இது செஞ்சிடணும், ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும்னா என்ன? வெளியில வந்து இப்படி ஒரு அழகான ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயும் வந்து இந்த டீம் அப் பண்றது அதெல்லாம் இருக்கும்ல. டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னா யாரு, அம்மாவோட செல்லம் யாரு? அப்படி இல்லை, அப்படி 2 பேருமே 2 பேருக்கும் பிடிக்கும். ஆமா, 2 பேரும் சின்ன வயசுலலாம் அப்பாக்கு என்ன அதிகமா அதான் சொல்ல வரேன், சொல்ல விட மாட்டாது. இப்பதான் வந்துட்டு செல்லம் 2 பேருக்குமே ரொம்ப. ஆப்வியஸ்லி செகண்ட் டாட்டர்னு வரும்போது அந்த செல்லம் வந்து ஜாஸ்தியாக நம்மக்கிட்ட இருந்து கிராப் ஆயிஃப்லாம் அங்கே போயிடும். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு வரவங்களுமே ஆப்வியஸாக செகண்ட் டாட்டர் அவள் மேலே அதிகமாக செல்லம் காட்டுவாங்க. க்யூட்டாக வேறு இருப்பாளா இவ, அதில் அதிகமாக. ஸோ ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கிற டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியே விட ஆரம்பித்தார். அப்படியே போனாலும் 5:30 6க்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும், அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும். போக போக என்ன ஆயிடுச்சு, 10 மணிக்கெலாம் வந்து வர டைம் ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் கொடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ் நீ பேசு அப்படிலாம் சொல்லுவோம். வீட்டுக்கு வரும்போது என் அம்மா சொல்லியிருப்பாங்க திட்டிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது அப்போ நார்மலாக தான் இருப்பார் அவர். ஆக்சுவலி நான் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறி வர சவுண்டு கேட்டு எங்கே போனாவ, அறிவில்லை, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வேணும்னே கத்துவார். நம்ம பயப்படுவோன்ட்டு. ஸோ இது எப்போவுமே நான் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தால் அது பண்ணக்கூடிய விஷயம் அவர். ஃபஸ்ட்டுலாம் பிடிக்கவே பிடிக்காது திட்டுறதெல்லாம். ஏன் இப்படி இருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் நல்லா ஜாலியாக இருக்காங்க பேரண்ட்ஸ்ன்னு இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது அவர் அப்படி இருந்தது தான் கரெக்ட். அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார் அவர். ஏன்னா அம்மா கொஞ்சம் ஜாலி டைப் தான், அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்றது மற்றவங்களே லைக் பார்த்து வியந்திருக்காங்க. ஸோ அது ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஆப்வியஸாக அப்பா ப்ரொடெக்டிவாக இருந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தனால மட்டும்தான் நாங்கள் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது வரும்போது வி ஃபீல் ஓகே, ஹாப்பி, மெச்சோர்டாக யோசிப்போம் அந்த டைமில்.